ஜெனரேஷன் ஆல்பா குழந்தைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நம்மை விட நம்முடைய குழந்தைகள் மிக மிக ஷார்ப்பா யோசிக்கிறாங்க. நாம் சிறிய வயதில் இருந்த பொழுது எது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையோ அது எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் பிறந்து 2-3 மாதங்களிலேயே அவர்கள் கற்றுக்கொள்கிறார். ஒன்று எனக்கு புரியவே இல்லை, நான் பேச்ச ஆரம்பத்திலே இதை சொல்லிடுறேன், எனக்கு புரியலை. ஒரு சேலத்திலிருந்து நான் மதுரைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நடுவில் ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு நிறுத்தினார் டிரைவர். ஒரு ஹோட்டலில் நுழையிற, அது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். ஒரு குட்டி பாப்பா 3.5 வயசு. அந்த பாப்பா வந்து அதை ஆர்டர் பண்ணுது, ஃபுட்டை அதை ஆர்டர் பண்ணுது. கூட இருக்கிறவங்க 4 பேர், தாத்தா பாட்டி அம்மா அப்பா சார். இந்த 4 பேரையும் மிரட்டி உட்கார வைக்குது. நீ அங்கே உட்காராத, நீ எந்திரி, தாத்தா பக்கத்தில் நான் தான் உட்காருவேன், நீ அம்மா பக்கத்தில் உட்காரு, அப்பா பக்கத்தில் நீ எதுக்கு உட்கார்ற, யாரு? இந்த 3.5 வயசு. எனக்கு எங்க ஆச்சரியனா அந்த 4ம் இந்த 3.5க்கு அடங்குது. அடங்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நடுங்குது, நடுங்கி அடங்குதுங்க. அது என்ன சொல்லுதோ 4ம் கேட்குறாங்க. எந்திரினா எந்திரிங்கண்ணா, உட்காடுறாங்க உட்கார். நான் யோசிச்சு பார்த்தேன், நாம 3.5 வயசுல இல்லை போனா போதும் 10 வயசுல இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவை மிரட்டி இருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன? சொல்லட்டுமா ஃபாதர்? உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் ஃபாதர், அடிச்சோ கொண்டிருப்பாங்க எங்கள் அம்மா என்ன. ஏன் தெரியுமா? அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ரகசியம். என்னை விட்டா எங்கள் அம்மாவுக்கு மிச்சம் 4 பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி சொல்லட்டுமா, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைங்க பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. அதுங்க ஆட்டி படைக்குது நம்மள. நான் ஒரு விஷயத்தோட நான் இந்த வார்த்தையை தொடங்கி இருக்கிறேன். ஒரு விதமான கண்காணிப்பும், தண்டிப்பு அல்ல, கண்டிப்பும் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செலுத்தாவிட்டால் இனி வரும் காலகட்டங்களில் வாழ்க்கையை நாம் நிர்வகிக்கின்ற, நாம் நினைக்கின்ற, நம் மரபு சார்ந்த, நம் பண்பாடு சார்ந்த, நம் கலாச்சாரம் சார்ந்த சூழலை நாம் இழந்து விடுவோம். நம்ம படிக்கிறதெல்லாம் மனப்பாடம், உள்ளுக்குள்ள போறதில்லை. படிக்கிறது எதுக்கு? கற்றது அதன்படி நிற்க. படிக்கிற படிப்பை அதன்படி நிறுத்துகிறோமா? முகமது நபி சொல்கிறார், நீ படித்த படிப்பு சிறிதளவே என்றாலும் அதை பயன்படுத்து என்கிறார். கல்வியையும் மருத்துவத்தையும் கையில் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த மிஷனரிஸ். உயிருக்கும் உள்ளத்திற்குமான உணவு. நான் ஒன்று சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே அதி அற்புதமான வரம் என்பது ஆன்மீக உணர்வும் பெற்ற கல்வியும் தான். அது குடும்பத்தை, சமூகத்தை, நாட்டை சிறப்பாக்கி தரும். அதற்கான ஒரு சிறிய ஒரு முனைப்பாகவாவது உங்களுடைய கல்வி பயன்பட்டால், உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால், நீங்க உங்க குழந்தைய ரொம்ப மன வருத்தத்தோட இந்த விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட பதிவு செய்யறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் கப்பு வாங்குற குழந்தைகளுடைய அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு செய்தி சொல்லியிருக்கார் 2 வருஷத்துக்கு முன்னால. நான் முடிஞ்சா அந்த வீடியோவை நான் அனுப்பி விடுறேன். டோன்ட் கன்சிடர் யுவர் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் கார்டு ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு. அவங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா? என் பிள்ளை எப்போவுமே ஃபஸ்ட்டு வரும், அதை நினச்சிட்டு இருக்கோம், இந்த வாட்டி கொஞ்சம் சுமாரை படித்து 2nd ரேங்க் கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லைன்ட்டு தலையில் போடுறது. 1000 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு நிற்பாங்க, அதுக்குள்ளேருந்து ஜெயிச்சு நீ ஃபஸ்ட்டாக வரியா? அதன்படிக்கான ஆற்றலை உனக்கு இந்த பள்ளிக்கூடம் தருதுன்னா இந்த பள்ளிக்கூடம் சூப்பர் பள்ளிக்கூடம். லைப்ரரியிலையோ இரு, கிளாஸ் ரூம்லையோ இரு, ஸ்டே அலைவ். பரிசு பெறுகிறையோ இல்லையோ, நான் மொத்தமாக வாங்கின 532 பிரைஸ்ல 60 பிரைஸ் தான் பேச்சு போட்டிக்கு வாங்கினது, அதில் 20க்கும் குறைவு தான் முதல் பரிசு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்களில் என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா? வாங்கின பரிசு முக்கியம் இல்லை, 60 பரிசு இருந்தாலும் 1500 போட்டிகளில் கலந்திருக்கிறேன். தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது ஒரு பயிற்சி பட்டறை, பார்ட்டிசிபேஷன், பயிற்சி பட்டறை தான். நீ பயிற்சி பெறுகிறாயா? குழந்தை பயிற்சி பெறுதா? என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் வரங்கல பேச்சு போட்டியில் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, 3rd வாங்கிட்டு வந்தான். இன்னைக்கு LLM முடிச்சுட்டு ஒரு பெரிய ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், 3rd பிரைஸ் தான். அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுன்னு. உங்கள் பாப்பா அவனுடைய பதிலை கவனிச்சுக்கோங்க, உங்கள் பாப்பாவோ பையனோ என்ன சொல்கிறான்னு கவனிச்சுக்கோங்க, அதில் தான் உங்கள் குழந்தை எப்படி வளருதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என் பையன் என்ன தெரியுமா சொன்னா, நான் நல்லா தான் பேசினேன், ஆனால் என்னை விட அவன் நல்லா பேசினான். ஸோ ஹி அக்செப்ட்
உண்மை. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டான். 4th ஸ்டாண்டர்டில் நடக்குது. என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அம்மாவோட கூப்பிட்டு, எங்கள் அம்மா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கன்ட்டு. எது இவன் 3rd ப்ரைஸில், அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது ஸ்டேட் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த ஸ்டேட் லெவலுக்கு அது போகிறதுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமா. என் பிள்ளை தோத்துருச்சுன்னு உட்காந்துருக்கிறேன் நான். அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறான். அப்போ என் வாய்ஸ் வேறு சவுக்காக இருந்தது. ஹேய், வாய்ஸ் இப்படி இருக்குது, என்னடா அந்த பொண்ணுக்கு ப்ரிப்பரேஷன்னா சும்மா வாடா, ரொம்ப பெரிய கஷ்டம்டானா. இல்லை நீ பண்ண அந்த பொண்ணு ஜெயிக்கணும். நான் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு ஜெயிச்சுது. ஆனால் அந்த பொண்ணு திரும்பி வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லலை. ஆனால் என் குழந்தை என்னுடைய பர்த்டே ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா. என் பர்த்டே நோட் ஒன்று போட்டான் எனக்கு பர்த்டே அன்னைக்கு. அதில் அவன் அந்த குழந்தைக்கு பரிசு வாங்குவதற்கு உதவி செய்ததற்காக அவனுடைய உடைந்த மொழியில் எனக்கு நன்றி சொல்லியிருந்தான். வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமானதுங்க, ரொம்ப நெகிழ்ச்சியானது. அந்த நெகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் 100% நீங்க வாழறதுக்கான வாழ்க்கையை தவிர உங்களிடத்தில் இருக்கும் செல்வம் அல்ல, உங்களிடத்தில் இருக்கும் செல்வாக்கு அல்ல. அடிப்படையிலே என்னிடத்தில் இது இருக்கிறது என்கின்ற ஒன்று, என் அம்மாவினுடைய குரல், என் அப்பாவினுடைய குரல், என் ஆசிரியருடைய குரல், இது மூன்றும் என்னை வழிபடுத்தும். பெரியவர்களுடைய புத்தகங்கள் என்னை வழிபடுத்தும்னு ஒரு குழந்தை அப்படி வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. இன்னைக்கு நான் மனம் நெகிழ்ந்திருக்கு. எனக்கு 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது இந்த கல்வி நிறுவனம். இன்னும் அது 172 ஆண்டுகள் பழமை கொண்ட ஒரு ஆலமரத்தின் விழுதுதான் இந்த கல்வி நிறுவனம். இன்னுமா இது வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒன்று, குழந்தைகளிடத்தில் நீங்கள் கவனம் காட்டுங்கள், குழந்தைகளிடத்தில் பணிவை கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம காலேஜில், நம்ம ஸ்கூல்ஸில் எதிலுமே குழந்தைகள் பணிவை காட்டுவதில்லை. ஐ எம் சாரி டு சே திஸ். பெற்றோர்களிடத்தில் மட்டும் அவர்கள் பணிவை காட்டாமல் இருக்கிறார்கள் என்று இல்லை, பள்ளிக்கூடத்திலும் அவர்கள் காட்டுவதில்லை. இங்கே காட்டுறாங்களா மேடம்? ஆமாம் தான் சொல்வீங்க நீங்கள். லீவ் லெட்டர் எழுதுறாங்களா? As I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. As I am suffering from fever, I request you to grant me 2 days leave. Yours, kid another. Obediently. என் வீடியோவை பார்த்துருக்குதுங்க. எதுவும் எழுதுறது இல்லைங்க. ஏன் டிஓ சார்? ஃபெய்த்ஃபுல்லி. என்னடா காரணம்னு கேட்டா, ஒபீடியன்ட்லி இல்லை மேடம். வருமா ஐ வருமானு பிரச்சனை மேடம். கீழ்ப்படிந்த எழுதுறது இல்லையே. நான் என்னத்துக்கு உனக்கு கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியுங்கள் குழந்தைகளே. அம்மா ஒரு ரகசிய சொல்லி தருகிறேன். கற்கும் வரைக்கும் பணிவாக இரு, கற்றதற்கு பிறகு அதிகாரம் பெறு. அதிகாரத்துக்கு நீ வரணும். அதனால தான் படிப்பு சொல்லி கொடுக்குறோம். படிக்கும் போது அதிகாரத்தை காட்டாத. அம்மா அப்பா தானே, அம்மா அம்மா அப்பா தானே, அம்மா அப்பா தானே, அங்கே குரல் உயரக்கூடாது. இனிமேல் டீச்சர் இருக்கும்பொழுது குரல் உயரக்கூடாது. டீச்சர் இல்லாத போது டீச்சரை பற்றி அடுத்த குழந்தைகள் கிட்ட குரல் உயரக்கூடாது. கிளாஸ்க்கு டீச்சர் வரலன்னா சந்தோஷம் அடையக்கூடாது. அதில் ஒரு துரோகி இருப்பா, போய் அவங்கள கூட்டு வருவா, அவளை திட்டக்கூடாது. படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். படித்து கொஞ்சம் விளையாடலாம், நிறைய படிக்கலாம். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கணும்னு கிடையாது. நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது தான் இன்றைக்கு மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு கல்வி என்பது இந்த சமூகத்தில் அற்புதமான வரமாக கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அதுதான் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எம்மை போன்ற குடும்பத்தில் விளக்கேற்றி வைப்பதற்காக பிறந்த பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக என் கல்வி என்கின்ற இந்த வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறகை விரித்து பாருங்கள். நீங்கள் குருவி குஞ்சு கிடையாது, நீங்கள் ராஜாளி பறவை என்பதனை புரிந்து கொள்வீர்கள். சிறகை விரித்து பறந்து பாருங்கள். வானம் காத்திருக்கிறது, அது உங்களுக்கு வசப்படும். கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அங்கேதான் நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சேர்ந்து பறப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.